அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஊழிய பாதை நிகழ்ச்சியிலே இம்மட்டுமா எங்களோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். அநேக தலைப்புகளிலே பேசும் பொழுது எங்களுக்கு உங்களுடைய உற்சாக வார்த்தையை கொண்டு எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு வரீங்க. அதனால நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமில்லை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது யூடியூப் வாயிலில் பார்க்கும் பொழுது உங்களுடைய கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துட்டு வரீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வெறும் நாங்கள் பேசுகிறது மாத்திரம் இல்லாமல் இது மோர் இன்ட்ராக்டிவ் ஒரு செஷனாக நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விகளை உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் இங்கே கேட்குறேன். நான் உங்களுடைய சார்பாக நான் கேட்குறேன். அதுக்குண்டான விடைகளும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம பேசுகிற ஊழியக்கார் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. சால்வேஷன் டிவியோடைய அதை வந்து எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு அழகான ஒரு காஸ்பல் நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த சால்வேஷன் டிவி மூலமாக சுவிசேஷத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிற நண்பான ஊழியக்கார் பாஸ்டர் ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்கள் கடந்த 25 வருஷ காலமாக தேவனுடைய ஊழியத்தை ஆசீர்வாதமாக நடத்தி உலகத்தின் மூலை மொடுக்கெல்லாம் எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை போய் சேரலையோ அங்கெல்லாம் கூட தேவனுடைய வார்த்தை கொண்டு செல்லுகிற அவருடைய ஒரு கருவியாக தேவனாலே பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு விசேஷித்த பாத்திரம் ஜேம்ஸ் அண்ணன். அவரை இன்னைக்கு மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் இன்னொரு அழகான எபிசோடில் நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம். Praise to God. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கும் போது இருந்த உற்சாகத்தை விட இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். ஏன்னா நான் போகிற இடங்களில் இந்த நிகழ்ச்சியை குறித்து பேசுகிறத கேட்கும்போது நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அநேக காரியங்கள் இதில் கடந்த ஒரு எபிசோடில் நீங்கள் பேசின விஷயம், ஆபிரகாம் ஒரு சாதியை பார்த்தாரா அப்படின்னு இருந்த ஒரு பெரிய குழப்பம். அதுக்கு நீங்கள் கொடுத்த விடை வந்து ரொம்ப அழகான ஒரு விடையாக இருந்தது. எனக்கும் கூட அப்படி ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா தான் சொந்த ஜனத்தை பார்க்காம எப்படி அங்கே போய் இங்கே எடுக்காமல், அங்கே போய் கானான் தேசத்தில் எடுக்காமல் அங்கே எடு அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது ஏன் இப்படி பண்ணுறாருன்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த விடை வந்து நிறைய பேரை தொட்டு இருக்குதுண்ணா. அதை வந்து என்கிட்ட பேசினாங்க. உண்மையிலேயே ரொம்ப தெளிவான ஒரு பதில் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்னா. தொடர்ந்து கடந்த வாரத்தின் எபிசோட்ஸுகள் வந்து ரொம்ப அழகாக மிஷினரிகளை குறித்து, ஊழியத்தை குறித்து ஒரு தெளிவான அர்த்தங்களை கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம போகிற தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு தலைப்பு. ஏன்னா இது வந்து வெறும் கிறிஸ்தவ மக்களுக்குண்டான நிகழ்ச்சி இல்லை. அதை தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. பார்க்கின்ற எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி அதன் சார்பாக சில கேள்விகளை என்னிடத்துல கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய சார்பாக அந்த கேள்விகளை கேட்குறேன்னா, ஆனால் இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப லகுவாய் சில கவர்ந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இஎம்ஐ. அண்ணா இஎம்ஐ சரிப்பா, லோன் ஓகேவா. இன்னைக்கு எப்படின்னா நீ பேசிக்காக நீங்கள் ஃபோன் வச்சுன்னு யாருமே உங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே நண்பர்கள் இல்லைன்னா கூட இவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். எனக்கு அதிகமாக வரும். உங்களுக்கு யார் நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையா, இந்த லோன் கொடுக்குறவங்க நினைப்பாங்க. பொதுவாக அந்த கால் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப சுலபமாக்கிடுவாங்க. எப்படி உனக்கு வீடு வாங்கணுமா, நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு வாங்குறதுக்காக இப்போ நீங்கள் இஎம்ஐயில் வாங்கிடலாம். கார் வாங்கணுமா அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போது எனக்கு என்ன கேள்வினான்னா, வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள், அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுதுண்ணா. இன்றைக்கி பெரும்பாலும் நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்லவே பெரும்பாலும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க முடியாது. அதை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொரு வார்த்தை என்னென்னா, இப்போ ஒருத்தர் கேட்டார் என்ன, சரி பிரதர் ஓகே கடன் வாங்கக்கூடாது, இப்போ எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, என் ஃபேமிலியில் எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 லட்ச ரூபா கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும். இப்போ என்கிட்ட பணம் இல்லை, நான் மெடிக்கல் எமர்ஜென்சி பார்க்கணும், அப்போ நான் கடன் வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அப்போ அதுக்கு எனக்கு வந்து அந்த நேரத்துக்கு விடை சொல்லலைண்ணா. நான் சொல்கிறேன், நான் ஜெபித்துட்டு உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன். அப்போது எனக்கு ஒரு ஃபோரம் இருக்குது, இந்த கேள்வியை கேட்கறதுக்கு உண்டான ஒரு ஃபோரம் ஊழிய பாதை நிகழ்ச்சியில். சரி, இந்த கேள்வி எங்கே போடுவோம்? ஜேம்ஸ் போடுவோம்.
இப்ப நீங்க என்ன விடை கொடுக்குறீங்களோ விடைய நிச்சயமா அந்த சகோதரர் பார்ப்பார். ஸோ நான் கடன் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இஎம்ஐ வாங்கலாம் வச்சுக்கலாமா வேணாவா, என்ன உங்களுடைய ஒரு அட்வைஸாக இருக்கும்னா? ஜாக்சன், இது வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டடு. ப்ளஸ் எப்படி சொல்கிறதுனா, இது சரியா தவறா அப்படின்ற கான்செப்டே வந்து பயங்கரமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. சரியான கேள்வி இது. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இது வந்து எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா சில காரியங்கள் நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். அது வந்து சிலர் ஏற்றுக்கலாம், சிலர் ஏற்றுக்காமையும் போகலாம். சரியா? அது வந்து எனக்கு எப்படி அவங்க எடுத்துக்குவாங்கன்னு தெரியல, எந்த ஆங்கிள் எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ இது உங்களுடைய என்னுடைய பாயிண்ட். ஆமாம், இதை எடுத்து அவங்க வந்து ட்ரோல் கூட போடலாம். அது போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜென்ரலாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிற ஒரு காரியம், கடன் வாங்குவது சரியா தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கடன் வாங்குவது பாவம் அல்ல, அது பாவம் அல்ல, சின் கிடையாது. சரியா? கடன் வாங்குவது சின்னு கிடையாது, பாவம். சிலர் வந்து அது பாவம்னு சொல்லுவாங்க. சரியில்லை நீ பரலவும் போக மாட்டேன்னு வாங்க. அதெல்லாம் வந்து கான்செப்ட் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய இதில் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அது வந்து பாவம் கிடையாது. ஸோ எப்போ பாவம் கிடையாதுன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். எப்போ பாவம் ஆகும் அதுவும் இருக்குது. சரியா? கடன் வாங்குறது வந்து எப்போ பாவம் ஆகும், எப்போ பாவம் ஆகாது, அதுவும் இருக்குது. சூப்பர். இன்னொன்று நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இதை பேசுவாங்க, என்னென்னா கடன் வாங்காதிருப்பாய் நீயோ கடன் கொடுப்பாய் அப்படின்னு. இப்போ என்கிட்டயே சிலர்லாம் சொல்லுவாங்க, இப்படி தான் நான் வேதம் சொல்லுது, கடன் தானே கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு கேள்வி அவங்கள பார்த்து கேட்குற ஒரு காலையும், சரி ஓகே அப்போ நீ வாங்கலை ஆனால் நீ கொடுக்குறியா? ஓகே சரி, ஒன்று நீ வாங்குற இதில் ஸ்டேஜில் இல்லை, ஆனால் நீ வந்து கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறியா? ஓகேவா? நிறைய பேர் வந்து பேசலாம், நான் வந்து கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீ அதை நிறைவேற்ற, நீ இதை நிறைவேற்றணும். அப்போ நீ வந்து கடன் கொடுக்குறவனா நீ இருக்கணும், அந்த ஸ்டேஜில் நிற்கணும்ல. வெறும் அந்த ஒரு இதை மட்டும் வச்சுக்கக்கூடாது. என்னுடைய இது வந்து ஸ்டாண்டர்டு தான். இப்போ நான் வந்து கடனே வாங்க மாட்டேன்னா நான் வந்து கொடுக்குறவனா இருக்கணும். ஓகேவா? நான் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? ஏழைகளுக்கு நான் உதவி செய்யணும். இந்த ஸ்டாண்ட் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. வெறும் அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் கடனே வாங்க மாட்டோம். ஓகே ரைட்டு. அப்போ உனக்கிட்ட இருக்கிறது கொடு, மற்றவங்களுக்கு கொடு. உங்கள்கிட்ட என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குதா, ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா இருக்கா, இன்னொருத்தனுக்கு கொடு. சரி, ஒரு பணம் எக்ஸ்ட்ரா இருக்குதா, கொடு. ஸோ இதை வச்சு ஆண்டவர் வந்து மூட்டை கணக்கு கேட்பார் கண்டிப்பாக. சரியா? என்னுடைய ஐடியாலஜி இது, என்னுடைய மனதில் தோன்ற ஒரு காரியம். இன்னொன்று வந்து கடன் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு பாவம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வேர்ல்டே வந்து இஎம்ஐயில் தான் போயிட்டுருக்கு. நீ சொன்ன மாதிரி மந்த்லி உங்களால் என்ன கட்ட முடியுன்றத பேங்க் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாரிச்சானா, ஸோ அவனுக்கு வந்து எவ்வளோ கட்ட முடியும், அவன் வீட்டு காரியங்கள்லாம் போக அவனால் ஒரு 30% கட்ட முடியும், 40% கட்ட முடியும்னா அந்த இதை வந்து அவங்க வந்து தராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கும் பொழுது இதை ரீபே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு சிலர் வாங்குவாங்க, ஏமாத்துறதுக்காகவே வாங்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் நல்லா தெரியும், அவன் முதல்ல காசு தரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், கட்டுறது கட்டாதான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது வந்து பாவம். கண்டிப்பாக வந்து அது வந்து தவறு, ஏமாத்து வேலை. அது வந்து 100க்கு 100 தவறு. ஆனால் அதே இது நீ வந்து உன்னால் முடியும். சரியா? நம்ம வந்து முடியுன்றது இப்போ அதுக்கு பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைய தினத்தை குறித்து உனக்கு வந்து தெரியாத, என்ன நடக்கும் தெரியாத, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, எந்த கேரண்டியில் நீ வந்து முடியும்னு சொல்லி வாங்குறீங்க அப்படின்ற லாஜிக்கும் கொண்டு வருவாங்க. இப்போ நான் சொல்கிற கான்செப்டில் அந்த லாஜிக் கொண்டு வருவாங்க. நான் ரெண்டுத்துக்கும் சொல்கிறேன். சரியா? ஸோ 5 வருஷம் கட்டுவோன்னு என்ன கேரண்டி உனக்கு இருக்குது? சரியா? 5 வருஷம் கட்டுவோன்னு என்ன கேரண்டி இருக்குது? அப்படி பார்த்தா நம்ம வந்து இன்றைக்கி அடுத்த செகண்ட் வாழ்வோம்னா கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு விசுவாசம் என்ன இருக்குன்னா, 5 வருஷம் நான் உயிரோடு இருப்பேன், 5 வருஷத்தில் நான் கட்டிடுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, அந்த ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குது. அதுலேயும் ஒரு ஃபெய்த்தை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த அப்ளை பண்ணுறனால தான் தைரியம் வாங்க முடியும். இன்னொன்று எனக்கு வந்து அதை கொடுக்க முடியுன்ற ஒரு திராணி இருக்குன்றதை நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, மந்த்லி என்னால் இந்த இஎம்ஐ கட்ட முடியும், கட்டிடலாம் அப்படின்றது. ஸோ என்றைக்குமே வந்து இந்த இஎம்ஐ வாங்கும் பொழுதெல்லாம் வந்து என்னுடைய சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா,
ஒருவேளை உனக்கு சேல்ரி சம்பளம் வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க, இல்லைன்னா நீ ஒரு வேளை நீ இறந்துடுறோம், ஏதாவது நடக்குதுன்னா, ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நீ முன்னாடி யோசிச்சிட்டின்னா பிரச்சனை கிடையாது. முன்னாடியே வந்து நீ அதை யோசிச்சுட்டு, ஓகே எனக்கு ஏதாவது ஒன்று ஆகுது, அதை வந்து நான் வந்து இப்படி அடைச்சிட முடியும். இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஒரு விதவ அம்மா வந்து தீர்க்கதரிசிட்ட வராங்க. அவர் யாருன்னா ஊழியக்காரர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஊழியக்காரர். ஆமாம், சரியா? இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவரும் உங்களுடைய ஊழியத்தில் இருந்தவங்க தான். அவர் வந்து கடன் வாங்கியிருக்கிறார். எதுக்காக வாங்கினாரு நம்மளுக்கு தெரியாது, எதுக்காக வாங்கினார், ஆனால் இறந்துட்டார். இப்போ இறந்தனால அந்த கடன் கொடுத்தவர்லேருந்து என் பிள்ளைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அடிமையாக்கி கொள்ள வராங்க. அவங்க வந்து லீகலாக வராங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வந்து லீகல், சரியா? இப்போ கடன் கொடுக்கலையா, அவன் பிள்ளைகள் வந்து அடிமை. ஸோ யாத்ரா புஸ்தகத்தில் நீ படிச்சுன்னா அது வரும். ஸோ அப்போ அவன் வந்து செய்கிறது வந்து லீகலாக தான் அவன் செய்கிறான். ஆனால் இப்போ நீ பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கலாம், ஏன் கடன் வாங்கினாரு, அவர் செஞ்ச தவறு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யோசிக்கிறதுனா, அவர் வந்து வாங்கும் பொழுது ஓகே இதை வாங்குகிறோம், ஸோ ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இது பிள்ளைகளையும் மனைவியும் போய் தாக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன வச்சுட்டு போகிறோம், என்ன செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் ஞானமாக யோசித்து இருக்கலாம். ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு நீ இஎம்ஐலாம் வாங்குறீங்கன்னா இந்த ஆப்ஷனும் நம்ம யோசிக்கணும், ஜென்ரலாக யோசிக்கணும். ஒரு வேலை போயிடுச்சு, ஒரு வேளை எனக்கு சம்பளம் வரல, ஸோ என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ண முடியும், அந்த இஎம்ஐக்கு என்ன பண்ண முடியும், இல்லைன்னா அதை நடத்துறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா, சரியா, அப்போ வந்து நீங்கள் தைரியமாக வாங்குறது தவறு இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, தவறு நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தவறு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நீ வாங்கும் பொழுதே உனக்கு தெரியும் இது கட்ட முடியாது, நம்மளுக்கு தகுதி கிடையாது, நம்ம வந்து மாட்டிக்குவோம், எதுக்கு வம்பு அப்படின்னு யோசிச்சுன்னா தயவு செய்து தலையே போனாலும் வாங்கிறாத, சரியா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தா நம்ம வந்து இப்போ நீ சிலர் வந்து சொல்லுவாங்க கடனே வாங்கக்கூடாது, கடன் அப்போனா நீ வந்து எதுவுமே வாங்கக்கூடாது. உதாரணமாக சொல்கிறேன், நீ கார் வாங்கும்போது என்ன சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் கட்டுங்கன்றாங்க. எதுக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க, உன் லைஃபுக்கு இன்சூரன்ஸ். ஆமாம், ஓகேவா? ஆமாம், உனக்கு அவ்வளோ விசுவாசம் இருந்ததுன்னா நீ இன்சூரன்ஸே போடாத. ஆமாம், சரியா? இன்சூரன்ஸ் போடாத. எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் ஏன் போடுறேன், நீ போடலன்னா உனக்கு கார் தர மாட்டான், அது ரெண்டாவது கதை. இல்லை பைக் தர மாட்டான், எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் பேசிடலாம். எதுக்காக பேசுகிறாங்கன்னா, நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு போவோம், இடித்தவனுக்கு போவோம். அப்போ இன்னொருத்தன் லைஃபுக்கெல்லாம் நீ கேரண்டி கொடுத்துட்டு இருக்கிற உட்காந்துக்கிட்டு. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. இப்போ நம்ம வந்து வண்டியில் அடிக்கும்போது தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் இருக்குது, சரியா? நம்மளை இன்னொருத்தனுக்கு இடித்தா நாங்கள் இன்சூரன்ஸில் காசு போவோம்னா அப்போ நம்ம இடிப்போமா இடிக்க மாட்டாமல் ரெண்டாவது. பட் ஆனால் இன்னொருத்தன் லைஃபுக்கே நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், உத்தரவாதம் கொடுத்துட்டு கிடக்கிறோம். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எமர்ஜென்சி, ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் வந்து எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது. இப்போது நீங்கள் சொல்லும் போது தான் நான் ஒரு பாப்பாவை நான் சந்தித்தேன். அந்த பாப்பாவுக்கு வந்து தகவ தாய் இல்லைன்னா, சகோதரரும் கைவிட்டப்பட்ட சூழ்நிலை, அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகலை. இப்போ திருமணம் ஆகணும்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த செலவு செய்யணும். அந்த பிள்ளைக்கு யாரும் ஒத்தாசையும் இல்லை. அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு யாரும் ஒத்தாசை இல்லைன்னா நான் ஒரு லோன் எடுத்து ஒரு 5 லட்சம் ரூபாய் திருமணத்துக்கு தேவைப்பட்டது, எனக்கு எதுவும் நகை எதுவுமே இல்லை, நான் லோன் எடுத்து திருமணம் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நானும் என் கணவனும் இருக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு பங்கு நாங்கள் அந்த கடனை நான் அடிச்சுட்டு இருக்கிறேன்னா அப்படின்னாங்க. அப்போ அந்த மாதிரி சூழல்கள் என்ன நான் பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த பொண்ணுக்கு யாருமே சப்போர்ட்டே இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதனால் வந்து கடன் வாங்குறவங்கெல்லாம் பாவிகள், கடன் வாங்காத, கடன் வாங்குறதுக்கு உனக்கு இது இல்லை அப்படி. என்னுடைய இதில் வந்து நான் வந்து ஜென்ரலாக சொல்லுவேன், சபை மக்கள் நான் சொல்லுவேன், தயவுசெய்து கடன் வாங்காத. நான் வந்து அதான் சொல்லுவேன், நீ வந்து ஏன்னா எல்லாருக்கும் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரியாது, எல்லாருக்கும் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட முடியும், ரிட்டர்ன் செய்ய முடியும். ஆனால் நான் ஏன் ஓப்பன் டீட்டெயிலாக சொல்கிறதுலாம் நான் ஜென்ரலாக சொல்லுவேன், நீ வாங்காத. ஆனால் இதை வந்து என்னுடைய இதில் வைக்காது. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. ஜென்ரலாக நீ பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், சர்ச் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் திடீர்னு பயங்கரமான ப்ரெஷர் என்ன வருதுன்னா இம்மீடியட்டாக, ஏன்னா நம்மளுக்கு டைம் லிமிட் வந்து 14 months வந்து டிலே ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 monthsல கட்டி ஆகணும். இப்போ நான் வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கறதுன்றது சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. லம்பா 1 crore 2 crore 3 crore அப்படி தர வேண்டிய ஸ்டேஜில் நிற்கிறோம். அப்போது நான் வந்து சபை மக்கள்கிட்ட சொன்னேன், நான் ஜென்ரலாக சொன்னது எதை வச்சு சொன்னேன்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் தான் வச்சுக்கேன். இப்போ ஆண்டவர் வந்து எதுனாலும் செய்ய முடியும் அவரால். ஆனால்
எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் சண்டே வந்து ஆக்சுவலி சர்ச் கிளம்பும் பொழுது இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே குளிக்கும் போது அப்படியே திடீர்னு அப்படியே அப்படியே தாட்டில் வரும்போது கழுதை என் முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது, ஒரு கழுதை. அப்போ நான் யோசிச்சது என்னென்னா, ஆண்டவர் வந்து அந்த பவனி வரணும், எருசலேமில் பவனி வரணும். அப்போது ஆண்டவர் வந்து சீஷல்கிட்ட சொல்கிறாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், ஒரு ஏறாத கழுதை குட்டி. ஸோ நீங்கள் அவிழ்க்கும் போது யாருக்குன்னு கேட்பாங்க. எஜமான் கேட்டார்னா இது என்ன எஜமானுக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதை எடுத்துடுவாங்க, அதை கூட்டுவாங்க. அந்த கழுதை வந்து ஆக்சுவலி வந்து ஒரே ஒரு நாள் தான் யூஸ் ஆச்சு ஊழியத்தில், ஒரே ஒரு நாள் தான் யூஸ் ஆச்சு. ஆமாம், ஒன் டே மினிஸ்ட்ரி, அது வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் ஒன் டே மினிஸ்ட்ரி பயங்கரமான மினிஸ்ட்ரி அது பண்ணது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கழுதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், சரியா? அப்போ எனக்கு என்ன கான்செப்ட் வந்துச்சுன்னா, அப்போ யூஸ் இல்லாத ஒரு கழுதையாக இருந்தது. அப்போ யூஸ் இல்லாததை யூஸ் பண்ணுறதுக்கு அது தன்னை அர்ப்பணிச்சது. ஒரு நாள் தான் யூஸ் ஆக போகிறேன், ஓகே. அப்போ அந்த ஒரு நாள் வந்து ஒரு பயங்கரமான இம்பேக்ட் வந்து உலகத்தில் கொண்டு வந்துச்சு. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, ஜனங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உன்கிட்ட யூஸ் இல்லாத எதுக்கா சும்மா வச்சுருப்ப, அதை வந்து கொடு, சரியா? நான் ஒரு 2 வருஷத்தில் உனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். அது வந்து இப்போ இதை வந்து நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது. இப்போ ஜென்ரலாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு நகை வந்து 1 சவரனோ 2 சவரனோ ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, சும்மா வச்சுருப்பாங்க. அது வந்து என்றைக்குமே போட மாட்டாங்க. அது கல்யாணத்தில் வாங்கின நகையாக இருக்கலாம், இல்லைன்னா எப்போனா அது சும்மா பீரோவில் தான் கிடக்கும். ஆனால் அது ஒரு நாள்னாச்சும் ஒரு தேவனோட ராஜ்யத்துக்கு யூஸ் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன். இப்போ கழுதை வந்து அன்றைக்கி வந்துச்சு, திருப்பி எங்கே அந்த கழுதையை விட்டுருப்பாங்க? ஓனர் வீட்டுக்கு, திருப்பி ஓனர் வீட்டில் தான். அது வந்து அப்படியே அம்மோன்னு விட்டுருக்க மாட்டாங்க, திருப்பி ஓனர் வீட்டுக்கு அங்கே போய் கட்டி விட்டுருப்பாங்க. அதோட வேலையை முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கும் அந்த கழுதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த கழுதை எப்படி பிரயோஜனமாக இருந்தது பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்த உடனே நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஆமாம், ஜென்ரலாக வந்து மக்கள் சும்மா வச்சுருக்கிறத யூஸ் பண்ண கொடுக்கட்டும், ஒரு 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுத்துட போகிறோம். ஒரு கிளாரிஃபிகேஷன்னா, இப்போ பார்க்குற ஆடியன்ஸுக்கு, நம்ம சபையாருக்கு கூட அந்த கேள்வி வரலாம். இப்போ இந்த ஜுவல்லரி இதை எடுத்துன்னு வந்து இப்போ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, இதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் யாருன்னா கட்டுவாங்க? அதெல்லாம் நான் தான் கட்டுறேன்னு சொன்னேன், சரியா? ஓகே, அந்த பேர்டனை வந்து நான் யார் மேலேயும் போடல. தென் ஓகேண்ணா, சரியா? அந்த பேர்டனை வந்து யார் மேலேயும் போடல. நான் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டோ இயர்லி இன்ட்ரெஸ்ட்டோ அதை நான் பே பண்ணேன். நீங்கள் ஓகே, இதை வந்து நான் கால்குலேஷன் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? இந்த ஞானத்தை ஆண்டர் அந்த மாதிரி தராரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நகையை வச்சு தராருன்னா, ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதோட மந்த்லி என்னால் கட்ட முடியுமா, இயர்லி கட்ட முடியுமா, 2 இயர்ஸ் கழிச்சு அது எப்படி ரிட்டர்ன் கொடுக்கறது? ஸோ இதை வந்து நான் வந்து அன்னிலேருந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், அதுக்கான ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறேன், ஓகேவா? 2 இயர்ஸில் இவங்க ரிட்டர்ன் கொடுக்கணும். இப்போ நான் அதை கொடுக்கலன்னா நான் பாவி ஆகிடுவேன், கண்டிப்பாக, சரியா? நான் வந்து 100% வந்து தேவன் விரும்ப மாட்டேன். ஆமாம், அது ஆனால் இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் உட்காந்து, ஓகே என்ன பண்ணுவோம், 2 மந்த்ஸில் தரேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு, 2 மந்த்ஸ்க்கு அதை ரெடி பண்ணிட்டேன், ஓகேவா? 2 மந்த்ஸில் நான் தரேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு 2 மந்த்ஸில் ஓகே என்ன பண்ண முடியும்? ஸோ இது எல்லாமே கால்குலேஷனில் இருக்குது, ஏன்னா திருப்பி நான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் சொல்லும் பொழுது, ஸோ நான் எதை பேஸ் பண்ணுறேன்னா, ஓகே எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, கர்த்தர் வந்து ஏதாவது ஒரு வழியை வச்சுருப்பார், ஏதாவது செய்வார். ஸோ நான் வந்து என்னுடைய ஐடியாலஜியோ என்னுடைய ஞானத்தையோ நான் நம்பலை. நான் எதை நம்புகிறேன்னா, கர்த்தர் நிச்சயமாக இதில் ஏதாவது ஒரு கிரியை செய்வார் அப்படின்ற ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுட்டு தான் நான் ஜனங்களை சொல்ல ஆரம்பித்தேன். ஜனங்க அதில் கொஞ்சம் பேர் ஸோ உற்சாகமாக கொடுக்க ஆரம்பித்தேன். இது கொடுக்க ஆரம்பித்ததுனால நான் சொல்கிறேன், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஓகே, ஸோ என்னுடைய கான்செப்ட் என்ன, 2 இயர்ஸ் இப்போ திடீர்னு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து யாரும் நம்மளுக்கு தரமாட்டாங்க. பட் ஆனால் நம்ம சர்ச் மக்கள் என்ன பண்ண முடியுமோ அந்த கான்செப்ட். இதில் வந்து நான் வந்து ஜென்ரலாக யோசிச்சது என்னென்னா, இப்போ வந்து இவங்களை எடுத்துக்கோங்க, இப்போ எலிசாக்கிட்ட அந்த அம்மா வந்தாங்க, அம்மாக்கிட்ட அந்த அம்மாட்ட கேட்குறாரு, உங்ககிட்ட என்னம்மா இருக்குன்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, ஓகேவா? இப்போ தீர்க்கதரிசி சொல்லி நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலான்னா, அம்மா நீ அந்த எண்ணெயை முண்டு சரியா, ஒரு வீட்டில் போய் கொடு, வித்துரு, சரியா, உனக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக உனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆமாம், ஆனால் அவர் அதை சொல்லலை. நீ வசனத்தை படிச்சுன்னா எல்லாத்தையும் போய் பாத்திரத்தை, வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. ஏங்க நீ யோசிச்சு பாரு ஜாக்சன், ஏற்கனவே இது கடனாளி, ஏற்கனவே வந்து கடைக்காரன் வந்து பிள்ளைகளை தூக்குறான், சரியா? இப்போ உன் வீட்டில் வந்து அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா, இப்போ நீ போய் எப்படி தைரியமாக கேட்க முடியும்?
பக்கத்து வீட்டில் போய் கேட்க முடியுமா? அவங்களுக்கு தெரியுமே, அவங்களுக்கு தெரியும் உனக்கு திருப்பி இந்த வெறும் பாத்திரத்தை நீ ரிட்டர்ன் தருவியான்னு கூட தெரியாது, நைட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க, என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ இந்த சம்பவம் வந்து என்னன்னா, அப்போ வெறும் பாத்திரம் நிறைய பேர் வீட்டில் இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்தை போய் வாங்கினா அது வந்து என்னன்னா பாரோ பண்ணு தான் அர்த்தம். நீ போய் பாரோ பண்ணிட்டு வா, நீ வாங்கிட்டு வா, நம்ம கொடுத்துட முடியும். அப்போ எலிசாக்கு வந்து சொன்ன உடனே அந்த மகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபெய்த் என்னது நம்ம வந்துச்சு, இந்த பாத்திரத்தை வாங்குறேன், நான் ரிட்டர்ன் கொடுக்க முடியும். அதுவே வந்து பயங்கரமான இம்பேக்ட் அது. இப்போ எனக்கு அந்த தைரியம் இல்லைன்னு வச்சுக்கேன், நான் வாங்கியிருக்க மாட்டேன், அந்த பாத்திரத்தை வாங்க மாட்டேன். ஸோ அந்த ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்குது, இதில் ஒரு ஃபெய்த் கிரியேட் ஆகுது, சும்மா சாதாரண மேட்டர் கிடையாது. நீ யோசிச்சு பாரு, அந்த அம்மாவோட ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வீடாக போயிட்டு எத்தனை கேள்வி கேட்பான், ஒருத்தனை எதுக்கு, ஏன், என்ன எதுக்கு. ஸோ இருக்கிறதே வந்து ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியல. இன்னொன்று வந்து பிள்ளைகளை வேறு அனுப்புகிறா, சரியா? இந்த பிள்ளைகள் வந்து வாலிப பிள்ளைகளாக தான் இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த ஃபெய்த்து போய் வாங்கிட்டு வந்து அப்போ ஆல்மோஸ்ட் வந்து சில டைம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பப்ளிக்காக சில காரியங்கள் இது ஏன் செய்கிறாருன்னா, இப்போ முடிஞ்ச உடனே அதோட முடிவு எப்படி இருக்குன்னா, ஊரில் இருக்கிற எல்லாரும் நேரம் நம்ம சொல்லியிருப்பாங்க, எங்கள்கிட்ட எல்லா வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு போனால் அவங்க தேவன் அற்புதம் செஞ்சார். புரிஞ்சுச்சா? கண்டிப்பா. ஏன் நாங்கள் கொடுத்தோம் ஐயா, ஆனால் அதுக்கு மேலே ஒரு கரம் இருந்துச்சு, என்ன இருந்துச்சுன்னா கர்த்தருடைய கரம். ஸோ நான் குறையா கூட பேசியிருக்கலாம், திடீர்னு ஒரு பொம்பளை வந்து இதெல்லாம் கொடுக்குதுன்னா எப்படி சம்பாரிச்சோம் அப்படி வந்துச்சோ அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு இல்லாதபடி ஒரு பப்ளிக் எவிடன்ஸை கர்த்தர் கொடுக்க முடியாது. நான் ஜென்ரலாக தியானிக்கு ஆண்டவரை நான் ஒரு டைமில் யோசிச்சேன், இப்போமே ஆண்டவரே இந்த நிலைமையை தள்ளிட்டீங்க, நான் போய் இவங்கள்ட்ட இப்படி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் ஒரு பப்ளிக் எவிடன்ஸை ஆண்டவர் வந்து கிரியேட் பண்ணுறதான் நான் நினைக்கிறேன். இப்போ ஜனங்க வந்து அவங்க நகைகளை வந்து கொடுத்து பாஸ்டர் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கொடுங்க, சரியா? சிலர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் லேண்டு சும்மா இருக்குது பாஸ்டர், அந்த பத்திரத்தை கொடுத்துட்றோம், நீங்கள் அதை வச்சு பணம் கூட வாங்கிடுங்க, அப்புறம் கூட பொறுமையாக தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பப்ளிக் எவிடன்ஸை ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது ஜனங்க சொல்லுவாங்க, அப்பா இதுக்கு மேலே கர்த்தர் தான்ப்பா கிரியை செஞ்சார், எல்லாத்துக்கு மேல கர்த்தர். பாத்திரங்க வாங்குற ப்ராசஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, எண்ணெயை நிரம்பச்செய்து அவர் தான். எண்ணெயை நிரம்பச்செய்து அது வந்து கொடுக்குறவங்க வந்து எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அதை நிரம்பச்செய்கிற தேவன். எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் வந்து என்னுடைய விசுவாசம் 2 இயர்ஸில் நான் வந்து கடனாளியாக இருக்கவே மாட்டேன், சரியா? என் கையில் இருக்கிறத கொடுக்குற மாதிரி ஆண்டவர் மாற்றிடுவார். ஸோ எனக்கு எப்பவுமே இந்த ஊழிய ஆரம்பத்துலேருந்து விசுவாசிக்கிறேன், 2 வருஷம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிடிக்கல. என்னுடைய விசுவாசம் என்னன்னா, ஒரு காலம் வரணும், என்னுடைய ஜெபம். நான் ஆரம்ப நாட்டிலேருந்து இருக்கிற ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரியும், ஒரு நாள் நான் சொல்லணும், காணிக்கையை போதும் நிறுத்துங்க, கர்த்தர் நிறைவா. இந்த மோசஸ் சொல்கிறாரு பார்த்தீங்க, ஆசரிப்பு கூட கட்டும்போது போதும் நிறுத்துங்க, எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த சிச்சுவேஷனை கர்த்தர் எஸ்தர் திருச்சபையிலையும் கொண்டு வரணுன்றது என்னுடைய ஜெபம். ஸோ அது கண்டிப்பாக செய்வார். எப்படி செய்வார் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொன்று வந்து நான் ஜென்ரலாக யோசிப்பேன், இப்போ நம்ம கையில் சும்மா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய வந்து தடங்கள்னு யோசிப்பேன். இல்லைண்ணா, நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு வருது இந்த தாளந்துகள் கதை தான் வருது. 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து சும்மா புதைச்சு வச்சவங்கள தான் சும்மா ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நீ காசுக்காரர்கிட்ட கொடுத்துருந்தா கூட என்ன வந்துருக்கும் உனக்கு, ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, அதை வந்து இன்ட்ரெஸ்ட்னாச்சும் வந்திருக்குமே உனக்கு, சரி இன்ட்ரெஸ்ட்னாச்சும் வந்திருக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான சம்பவம் என்னென்னா, அது வந்து இதில் இருக்கும், அது பேர் என்ன, மத்தேயு 25வது அதிகாரம், சரியா? மத்தேயு 25 ரொம்ப அழகான அதிகாரம், அது சரியான அதிகாரம். ஸோ அதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தையை அவன் வந்து சொல்லுவான் பாருங்க, ஏன்பா நீ செய்யலைன்னு கேட்கும்போது, நீர் வந்து விதைக்காத இடத்துல வந்து அதுன்னு அந்த அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர்னு. ஆமாம். ஸோ அந்த அவங்கள ஆண்டவனை பற்றி சொல்ல 25 ஆமாம் 25 தான். ஸோ 25ல் 24 வாசிச்சுன்னா, மத்தேயு 25:24 ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். அப்போ விதைக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் அறுப்பீங்க. அதுக்கு அடுத்தது தெளிக்காத இடத்துல நீங்கள் வந்து விதையே போடல, ஆனால் நீங்கள் வந்து சேர்ப்பீங்க. எனக்கு நான் அடிக்கடி யோசிச்சுப்பேன், ஆண்டவருக்கு ஏன் இவன் மேலே இவ்வளோ கோவம் வந்துச்சு, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாறேன். அப்போ இவன் ஆண்டவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறான், அதான் ஆண்டருக்கு பெரிய கோவம். ஆண்டவர் வந்து விதைக்காத இடத்துல போய் அறுக்கிறவர் இல்லை, அவர் ஜெனராசிட்டி. நம்ம தேவன் வந்து தாராளமாக கொடுக்கிறவர். ஆனால் இவன் சொல்கிறான், நீ வந்து பயங்கரமான ஆள், நீங்கள் ஒன்றுமே செய்ய.
எப்படி பேசிட்டான்னா, நீ ஒன்றுமே செய்யாமல் என்கிட்ட ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க பாருங்க. சரியா, ஒன்றுமே நீங்கள் தெளிக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து சேர்க்கணும்னு பார்க்குறீங்க. ஸோ ஆண்டருடைய ஜெனராசிட்டி, கம்பேஷன் பண்றான், அவருடைய கேரக்டரே கேரக்டரே மாற்றிட்டான். அதனால தான் ஆண்டருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. வேறு எதுவும் கோவம் வரல. அவன் ஒன்றுமே இல்லை, ஆண்டவரை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அப்படியே வச்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் வந்து மன்னிச்சிருப்பாரு. நீ வந்து என்னையே நீ குறை சொல்றிய, நான் வந்து அப்போ அது ஒரு பயங்கரமான வார்த்தை. அது இல்லைன்னா எனக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. புதைச்சி வச்சு அது பிரயோஜனப்படாத ஒரு காரியமா கண்டிப்பா போயிருமே. ஆனா அவன் புதைச்சி வச்சதை ஆண்டு தவறுன்னு சொல்றாரு. நீ ஏன் சும்மா வச்சிருந்த? அது அழகா சொல்லுவாரு ஆண்டவர் சொல்ல பாருங்க. அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன், நீ வந்து சோம்பலா இருக்கிற சரியா, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறேன் என்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறேன் என்று அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை என்ன பண்ணலாம், காசுக்காரர் வசத்துல கொடுத்துருக்கலாமே. ரொம்ப அழகா. அவர் அப்படி கேரக்டர் கிடையாது, ஆனா நீ அப்படி என்ன புரிஞ்சிருக்கிற, நீ நெகட்டிவா என்ன நினைச்சிருக்கல, அப்ப இதை பண்ணிருக்கலாமே, அதை செஞ்சிருக்கலாமே. அப்போ என்றைக்குமே நல்லா சொல்கிறேன், ஜென்ரலாக நான் சொல்கிறேன் இவனை, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு காலத்தில் வந்து நம்மள்ட்ட சும்மா இருக்கிற காரியங்கள் வந்து நம்மளுக்கு நியாயத்திருப்பை வந்து கண்டிப்பாக கணக்கு வைக்கும். இந்த டைமில் வந்து நீ சும்மா தானே இருந்த, நீ அட்லீஸ்ட் போய் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாமே. நீ அதை நிறைய பேர்ட்ட வந்து ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சே கணக்கு கேட்பார் எனக்கு தெரிஞ்சு. சரி, நீ என்ன தான் நினச்சிக்கோ, இருக்கிறத வச்சு கணக்கு கேட்பார். இப்போ நான் வந்து ஜென்ரலாக யோசிப்பேன். இப்போ நான் வந்து எப்போவுமே வந்து என்ன வந்து ஃபஸ்ட்டு, இப்போ வந்து மற்றவங்களை ஊழியக்காரங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் நான் ஆரம்ப நாட்களில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவர் வந்து பேசும்பொழுது 2007 உனக்குள்ளது கொடுன்னாரு சரியா. அப்போ என்கிட்ட ஒரு லேண்டு அதை விற்றேன். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சட்டை கூட வாங்கினது கிடையாது, ₹1 அதுலேருந்து எடுத்தது கிடையாது. அதை அப்படியே விதைச்சேன். சால்வேஷன் டிவியில் கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் விதைச்சேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வந்து கோடிக்கணக்கான பேருக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். உண்மைன்னா அந்த விதவை சாரிபாத் விதவை முதல்ல அவகிட்ட இருந்து அப்பதான் கொடுத்தா, அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் எண்ணெய் குறையாதபடி. இன்னொன்று இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து அவள் ஊத்துறா, அவளுடைய எண்ணெயை தான் ஊத்துறா, அதுதான் ஆசீர்வாதம். அவள்கிட்ட இருக்கிறத கொடுக்குற, அதான் கேட்குறல்ல, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்றைக்குமே உங்கள்கிட்ட இருக்கிறத நீ கொடுக்க ஆரம்பிச்சாலும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சும்மா இருக்குதா இப்போ அது எப்படி தெரியாது எனக்கு, மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இன்னொன்று இப்போ இந்த டைமில் வந்து நான் யோசித்தேன், சர்ச்சு நம்ம சொல்கிறோம், நம்மள்ட்ட என்ன இருக்குது அதை யோசிப்போம், நம்மள்ட்ட இருக்குதான் இருக்குது. அப்போ சென்னையில் வந்து நான் வாங்கின வீடு வந்து எத்தனையோ முறை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் விற்கிறதுக்கு. ஏன்னா ஆண்டு சென்னை பெங்களூர் போன்னு சொன்ன உடனே அது ஒன்றுமே இல்லாமல் யூஸ் இல்லை, சும்மா ஒரு வாடகை தான், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போ விற்றுடலாம். அப்போ நான் அந்த டைமில் வந்து என் பிள்ளைக்கு வந்து காலேஜுக்கு ஃபீஸ் தேவை. என் மைண்டு ஃபுல்லாகவே வந்து ஓகே அதை விற்று என்ன பண்ணிடலாம், பிள்ளைக்கு பேரில் வீட்டில் சொல்கிறேன், அப்போ அவங்க பேரில் போட்டுடுறேன் சரியா, லோன்லாம் அடைச்சிட்டு உங்கள் பேரில் ஆளுக்கு இவ்வளோ போட்டுட்டு நீங்கள் வந்து படிப்புக்கெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் பிளானு. பட் ஆனால் போக 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 அது அப்படியே மாறிடுச்சு. விற்று அடுத்த செகண்ட் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பில்டிங் ஃபண்டுக்கு. சரி, நான் விதைச்சிட்டேன். ஆனா என் பிள்ளைக்கு படிப்புக்கு என்ன ஆகும், என்ன நடத்துவாரு, ஆனா என் பிள்ளை கர்த்தர் கை விடல சரியா. ஃபீஸ் கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார், எல்லா வழிகளை திறந்து கொடுத்து எல்லாம் செஞ்சார். ஸோ அன்னைக்கு அதை அதுக்கு அடுத்தது யோசித்தேன். ஸோ ரொம்ப நாளாக இப்போ இனோவா கார் வந்து ஓகே விற்றுட்டா அதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அது ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு விற்றேன். ஸோ விற்ற உடனே அந்த அமௌண்ட்டு தூக்கி போட்டேன். ஸோ டோட்டலாக 20 lakhs + 3 lakhs 23 lakhs விதைச்சாச்சு நான் என் சைட்லேருந்து. அடுத்தது யோசித்தேன், ஜுவல்ஸுக்கு இருந்துச்சு கொஞ்சம், அதை விற்றாச்சு. விற்றா 7 லட்சம் ரூபாய். டோட்டலாக எனக்கு ஒரு பெரிய நிம்மதி என்னென்னா, ஓகே என் கையில் இருக்கிறத இப்போ நாளைக்கு வந்து ஆண்டவர் வந்து எப்பா உன் கையில் இருந்தது இல்லை, இதை வந்து நீ கொடுத்துருக்கலாம்ல, நீ ஊர்லெல்லாம் கேட்குற கொடு நீனா கொடுத்த. என்னுடைய பாயிண்ட் அதுதான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து நிம்மதியாக இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய இது வந்து அப்போ வந்து நான் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு கொடுக்குறோன்னா வச்சிருக்கிறார், ஊழியத்தில் வந்து கொடுக்குறோன்னா வச்சிருக்கிறார். ஸோ இதை வந்து நான் செய்யும் போது தான் திடீர்னு இந்த கான்செப்டை ஆண்டவர் வந்து மைண்டில் கொடுத்தாரு. ஸோ ஜனங்க நிறைய ரெஃபரன்ஸ்னா, இப்போ நம்ம அந்த பையன் 5 அப்போ 2 மீன் எடுத்துன்னு போன பையன் கூட போகும்போது ஆண்டவர் அங்க என்ன இருக்குது பார்ப்பனா ஒரு பையன் கிட்ட இது இருக்குது, அதை கொண்டு தான் அங்க அற்புதமே. அப்ப அது வந்து எடுத்துன்னு வந்து சும்மா அதை டப்பால போட்டுட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத எடுத்துட்டு போயிட்டு இருந்தா அப்படி ஒரு சாட்சிய வேதத்துல இல்லாத போயிருக்கும். அவன் கொடுக்குறான், என்கிட்ட உள்ளதை கொடுக்குறேன், அந்த பிள்ளைய சாப்பிட்டு இருப்பான் கண்டிப்பா. இல்ல அதுல வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா பண்ணுவாரு. ஸோ ஆண்டவர் வந்து அதை வேஸ்டாகவும் விட மாட்டார்.
ஆமாண்ணா அதெல்லாம் முடிஞ்ச உடனே வேஸ்ட் 12 கூடத்துனையே எல்லாம் தனி எடுத்துருங்கன்றாரு. அவர் வந்து லேவிஷாகவும் உள்ள பாருங்க. அப்படியே வேஸ்ட்டாக போட்டோம். ஸோ என்றைக்குமே ஆண்டவர் ராஜ்யத்தில் நம்ம வந்து செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை செய்யணும். ஆமாம். ஸோ இப்போ நான் என்னுடைய கான்செப்டில் ஓகே, இப்போ நான் வந்து ஜனங்கள்கிட்ட கேட்குறேன்னா, ஏம்மா உங்கள்கிட்ட நகை சும்மா இருக்குதா, 2 வருஷத்துக்கு சமாளிக்க முடியும், 2 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லையா, தாராளமாக தான். இது வந்து ஒரு கடனாக தான் நான் கேட்குறேன். ஆனால் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டெல்லாம் கொடுக்க போதில்லை. ஆனால் பேங்க்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை நான் கட்டிடுறேன். சரியா? அந்த திராணி இருக்குதான்றதை நான் என்னென்னு ஆராய்ஞ்சிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு அதிகமாக வந்துருச்சு, இப்போ பேங்க்கு இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வர மாதிரி இருந்ததுன்னா நான் அதை ஸ்டாப் பண்ணிடணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எனக்கு தெரியும் இப்போ என்னால் ஒரு 1 lakh கட்ட முடியும் அப்படின்னா 1 lakh வரைக்கும் நான் வாங்கலாம். ஸோ நான் போயிட்டு ஓகே தரியா தா 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 தான்னு சொல்லிட்டு பின்னாடி நான் மாட்டிக்கக்கூடாது. இல்லை, அது கொடுக்காத போகும்போது அது பாவமாயிடும்ல. ஸோ என்றைக்குமே வந்து கடனை வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு திராணி இருக்கா, ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? சரியா? இஎம்ஐ சொல்கிறாங்க. இப்போ பேங்க்காரனே சொல்கிறேன், நீ சொல்கிற மாதிரி டெய்லி ஒருத்தர் கால் பண்ணுவாங்க, சரி உனக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ உனக்கு அது திராணி இருக்கா? அது திராணி இருந்தால் தாராளமாக. இப்போ நீ சொன்ன மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து அதுக்கு தான் ஞானம் ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் ஆகட்டும், இன்சூரன்ஸ்னு ஒன்று போடுறாங்க. சரியா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பு, இன்சூரன்ஸ்லாம் போடலாமா. நான் சொல்லுகிறேன், எப்பா ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கிறான், ஓகேவா, ஒரு இன்சூரன்ஸ்னு ஒன்று போட்டுக்கோ. சரியா? அப்போனா நீ வந்து எதுவுமே வாங்காத, பைக் வாங்காத, கார் வாங்காத, எதுவுமே வாங்காத. ஏன்னா எல்லாத்துலேயும் இன்சூரன்ஸ் போடணும். சரியா? அப்போ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, போடணும். அது கண்டிப்பாக நீ போடணும். போட்டினா திடீர்னு ஒரு ஆபத்து வருது, திடீர்னு ஒரு இது வருதுன்னா கண்டிப்பாக அது உனக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து ஞானம். அப்போ அதை கட்டுறதுக்கு மாதம் நம்மளுக்கு திராணி இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் வந்து உனக்கு 1000 ரூபாய் கட்டணும்னா நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் கட்ட முடியுமான்னு பார்க்கணும். அந்த 1000 ரூபாய் கட்ட முடிஞ்சால் கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் போடு, தப்பு கிடையாது. அது போட்டினா ஒரு பெரிய மேஜர் செலவுலேருந்து நீ தப்பிச்சிடலாம் கண்டிப்பாக. ஏன்னா எந்த டைமில் என்ன சிக்னஸ் வரும் தெரியாது. இது எல்லாத்துக்குமே ஞானம் தான் பேஸ். சரியா? இந்த ஞானத்தை பேஸ் பண்ணி ஓகே நான் கடன் இதை வாங்கலாம். இப்போ வீடு கட்டுறதுக்கு ஹவுசிங் லோன் வாங்குறியா, வாங்க, தப்பு கிடையாது. சரியா? இல்லைங்க நான் வாங்கவே மாட்டேங்க, அப்படி தாங்க இருப்பேன்னா இருந்துக்கோ. இல்லைண்ணா, இது வந்து வேறு விதத்தில் கூட இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக ஆண்டவர் சொன்ன என்னுடைய இது வந்து பொதுவாக நான் சொல்ல, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்கிறேன். ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, நீ கடன் வாங்குற இடத்துல உன்னை வைக்க மாட்டப்பா, கொடுக்குற இடத்துல ஆசீர்வாதமா வச்சிருப்பா. இட் டசன்ட் மீன் நீ கடன் வாங்க கூடாதுன்றது இல்லை. நீ கடன் வாங்குற நிலைமையில நான் உன்னை விட மாட்டேன். கொடுக்குற இடத்துல வச்சிருக்கேன்னா அது ஆசீர்வாதம். ஆனா கொடுக்குற நிலைமையில நீ வச்சிருந்தாலும் கொடுக்கறது இல்லை. அதுதான் அது தப்பு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து டெஸ்ட் பண்ணி பாரு, நான் கடனே வாங்க மாட்டேன்னு சொல்ற ஆள்கிட்ட நீ மாசம் நீ எவ்வளவு கொடுக்குறேன்னு கேளு. ஓகே, நீ கடன் வாங்க மாட்டேன்ல, ஓகே வாங்க மாட்டேன், நான் கடனே வாங்காம கத்துறேன்னு வச்சிருக்காரு. சரி, மாசம் நீ எவ்வளவு கொடுக்குற, எவ்வளவு செய்யற? இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, உண்மையான கேள்வி. வெறும் நீ வந்து நான் கடன் வாங்க மாட்டேன் சொல்றோம். ஓகே, நீ மாசம் எவ்வளவு கொடுக்குற? பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு ரொம்ப அழகான ஒரு டாபிக் உள்ள கடந்து போயிட்டு இருக்கிறோம். என் அருமையான சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உங்களுடைய ஒரு பொது வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்யலாமா செய்யக்கூடாதா, வேதத்தின் அடிப்படையிலும் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அடிப்படையிலும் சில காரியங்களை பேசுகிறோம். இந்த சத்தியத்தை இன்னும் ஆழமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் சால்வேஷன் டிவி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் ஆழமான சத்தியத்தை கற்றுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உற்றார் உறவினருக்கு, நண்பர்களுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால என்ன லாபம்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், அது ஒரு சுவிசேஷம். அதன் மூலமாய் ஒரு ஆத்மா அறுவடையானா அதுக்குண்டான பலன் பூமியிலும் பரத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உடனடியாக இப்போவே நீங்கள் சால்வேஷன் டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் சத்தியத்தை ஆழமாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.